ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டில் பிரண்டை துவையல் நல்லா சட்னி வந்து செய்ய போகிறேங்க. சட்னியும் துவையலும் ரெண்டும் ஒன்று தாங்க. தண்ணி ஊற்றி கலந்தா நம்ம அது சட்னிங்க. சரிங்களா? அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னா பிரண்டை, பூண்டு, தேங்காய், உளுத்தம்பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு. பருப்பு வகையில் நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாங்க. வரமிளகாய் இல்லை பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி, கொஞ்சம் புளிங்க. சரிங்களா? இதுதான் அதுக்கான தேவையான பொருட்கள். நம்ம வானல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் காயிட்டுங்க. பிரண்டை துவையல் நல்லா இருக்குங்க. பிரண்டை துவையல் அடிக்கடி ஒரு மாதத்துக்கு ஒரு நடையாவது செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா பசி எடுக்குங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. உளுத்தம்பருப்பு இல்லை கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. பாசிப்பருப்பு இல்லை துவரம் பருப்பு எது இல்லையோ அதை நீங்கள் எந்த பருப்பு வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகாய் போட்டாச்சுங்க. கொஞ்சம் வணங்கும்போது அடுப்பு வந்து சிம்மில் தாங்க வச்சுக்கணும். சரிங்களா? நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ அதுக்கு தேவையான நம்ம அரிஞ்சு வைக்கக்கூடிய தக்காளி, பூண்டு, பிரண்டை, நல்லா வணக்கணுங்க. பிரண்டைக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றி வணக்கணுங்க. சரிங்களா? அப்புறம் தேங்காய், துருவன தேங்காய் நான் சின்னதாக வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் துருவன தேங்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லா வணங்கணுங்க. குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. சரிங்களா? என் பையனுக்கு தான் செய்கிறேங்க. அதனால் நான் வெங்காயம்லாம் போடல. நீங்கள் வெங்காயம் போடுறதாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரண்டையை வந்துட்டு நீங்கள் செய்யும்போது தழுவில் இருக்கிற பிரண்டையை தாங்க பிச்சுட்டு வரணும். முதிர்ந்த பிரண்டையை பிச்சுட்டு வரக்கூடாது, அது அரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பிரண்டையை உரிக்கும்போது தேங்காய் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ கையில் தடவிட்டு தாங்க இந்த பிரண்டை தோடை வந்து உரிக்கணும். சரிங்களா? அந்த பிரண்டை தோவை அந்த வாசம் வராமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அது குழந்தை கொடுக்கறதுனால. நல்லா வணங்கணுங்க. வந்துட்டு நல்லா டீப்பாக வணங்கிச்சிங்களா? அவ்வளோதாங்க. மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். சரிங்களா? எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளித்து நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் நம்ம ஊற்றிக்கலாம். சரிங்களா? எங்கள் வீட்டில் பிரண்டை துவையல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சரிங்களா? குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்க. மாதத்துக்கு ஒரு நடையாவது கொடுங்க. தோசைக்கும் இட்லிக்கும் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என் வீடியோவை அடுத்தடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.